KS அண்ணன் 50 வருஷமா 9 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு வந்திருக்கிறார். யார் அரசியல் பண்ணுவா, யார் அரசியல் பண்ண மாட்டாங்க, பார்த்த உடனே சொல்லக்கூடிய ஒரு திறமையானவர் தான் KS அண்ணன். அதனால எங்களை நாங்கள் மேடையில் இருக்கிறவங்களுக்குள்ளார ஏதோ ஒரு மனக்கசப்பு அதெல்லாம்ன்றதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு பொறுத்தவரை தலைவர் தளபதிக்கு கீழ் அனைவரும் தொண்டர்கள் தான் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் சொன்னார் பாருங்க, கல்யாணத்துக்கு போன செல்ஃபி எடுத்துக்கினாங்க அப்படின்னுட்டுன்னு. அதுதான் உண்மை. தலைவர் தளபதி கூட இருக்கிற வரைக்கும் தாங்க என் நிழலே என் கூட வரும். அதுதான் இன்று நம்மளுடைய நிலைமை, என்னுடைய இது. ஏன் இதெல்லாம் நாங்கள் சொல்றோம் அப்படின்னா, அண்ணனுக்கும் எனக்கும் ஏதோ மனக்கசப்புன்ற மாதிரிலாம் செய்திகள் வந்தது. அது முழுக்க தவறான செய்திகள். நாங்கள் இங்கு எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் யாருக்கும் வேணும். எந்த குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க, எங்களுடைய தளபதி குடும்பத்துல அந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகளும் கிடையாது என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இஸ்லாமிய சகோதரர்கள் இன்று 38 பேர் மத குருக்கள் இன்னைக்கு எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருக்கிறாங்க. இந்த பிரஸ்ல எல்லாருக்குமே லிஸ்ட் கொடுக்குறேன். இங்க இருக்கிறது 392 பேர் மாற்று கட்சியிலிருந்து சேர்ந்திருக்கிறாங்க. எந்தெந்த கட்சியிலேருந்து சேர்ந்திருக்கிறாங்கன்றது விவரம் மட்டும் உங்ககிட்ட கொடுத்துடுறோம். சும்மாவாச்சும் ஒரு 10 பேரை சேர்த்துட்டு 150 பேரை சேர்த்தோம், ஒரு 200 பேரை வச்சுட்டு 1000 பேரை சேர்த்தோம். இந்த கதையெல்லாம் நீங்க இருக்கக்கூடாது. இதெல்லாம் எங்க தலைவர் தளபதி பிடிக்காது. என்ன செய்யறியோ எப்ப எங்களுக்கு கடந்த 32 வருஷமா கற்றுக் கொடுத்தது ஒண்ணுதான். நலத்திட்ட உதவி கொடுத்தீங்கன்னா 100 பேருக்கு கொடுத்தீங்கன்னா 100 பேருன்னு சொல்லு, 5 பேருக்கு கொடுத்தீங்கன்னா அது 5 பேருன்னு சொல்லு. அப்புறம் மற்றவங்கள மாதிரி 5 பேருக்கு கொடுத்துட்டு 500 பேருக்கு கொடுத்தோன்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு எங்களுக்கு அப்படியே எங்களை வளர்த்தவர் தான் எங்கள் தலைவர் தலைவர். அதனால இன்னைக்கு என்னுடைய கூட இருக்கிறவங்க கூட சொன்னாங்க 500க்கு மேற்பட்டவர்கள் சேர்ந்தாருன்னு சொல்லலாம்னுனாங்க. அது கிடையாது. 392 பேர் இன்று மாற்று கட்சியிலிருந்து சேர்ந்தார்கள். அதற்குண்டான விவரத்தை உங்களிடம் நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என்பதை நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க மற்ற கட்சியில இருந்திருப்பீங்க, எப்படி இருந்திருப்பீங்கன்றது உங்களுக்கு தெரியும். எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டான மரியாதை இங்க கண்டிப்பாக இருக்கும் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால நீங்க இந்த 392 பேருனா ஒருத்தவங்களும் எப்படி பார்த்தாலும் 100 ஓட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய திறமையானவர்கள் தான் இங்கே வந்திருக்கீங்க. அதனால ஆதவ சகோதரர் சொன்னார், எல்லாரும் பெருசா கூட்டணி எல்லாம் வைக்கிறாங்க. எங்களுக்கு கூட்டணி என்பது மக்கள் இருக்கிறாங்க. எங்க தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நாங்கள் நடப்போம். 234 தொகுதிக்கும் எங்கள் தலைவர் தான் வேட்பாளர். அவருடைய முகம் தான் நம்மளுடைய வேட்பாளருடைய முகம். அதனால நமக்கு எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலை இல்லை. தினந்தோறும் அவங்க என்ன ஒன்னாலும் சொல்லிட்டு இருக்கலாம். இன்னைக்கு கூட எல்லாரும் நிறைய பேர் அதுல கட்சியில் சேர்ந்தாங்க அப்படி இப்படின்வாங்க. எல்லாம் என்னென்ன கொடுத்து அவங்களை கெஞ்சி கூத்தாடி நான் அதை தரேன் இதை தரேன் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி எல்லாம் கட்சியில சேர்த்திருப்பாங்க. ஆனா KS அண்ணன் வரும்போது எதுவுமே கேட்கல. நேரடியா தலைவர் தளபதியை நம்பி சேர்ந்த ஒரு நல்ல மனிதர் தான் எங்கள் KS அண்ணன். ஆகவே அவருக்கோ எங்களுக்கோ எந்த ஒரு தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன், எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வர வேண்டாம். நீங்களாவே எதையாவது போடணும்னு சொல்லிட்டு தயவு செய்து போடாதீங்க. இது தேர்தல் நேரம். எது உண்மையோ அது தாராளமா போடுங்க. நான் கூட சொன்னேன், என்ன நடக்குதுன்றத பார்த்துட்டு ஏதாவது ஒரு தப்பு நடக்குமோ அதை தான் போடுவீங்களான்னு கூட சொன்னேன். ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, எங்களுக்குள்ள எந்த ஒரு சச்சரவோ எதுவுமே இல்லைன்றது தெளிவாக திரும்ப நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே நாங்கள் எங்களுடைய பயணம் தினந்தோறும்
தமிழக வெற்றி கழகத்தின் பயணம் தினந்தோறும் மிக சிறப்பாக செயல்படும் ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 32 வருடமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிற தோழர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க நீங்க புதிதாக எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். மீண்டும் உங்களை நான் இந்த கட்சியில நாங்க வரவேற்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு துளி கூட சந்தேகமோ, உங்களுக்கு மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க அந்த கட்சிக்கு போயிட்டியா, போ உனக்கு அந்த பதவி கிடைக்குமா, இந்த பதவியிலே இருந்திருக்கலாமான்னு. எது பதவி இருக்குது இல்ல, தலைவர் தளபதி கூட இருக்கிறன்னு சொன்னாலே போதும். உங்களுக்கு 100 பேர் எந்த நேரமாக இருந்தாலும் வந்து நிற்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். ஒரு இடத்துல ஒரு மாவட்டத்துல கொடி கம்பம் ஏத்தினாங்க. பார்த்தா ஒரு 50 பேர் அந்த இடத்துல எல்லாம் ஒரு பொது இடத்துல எல்லாருமே நின்றுட்டாங்க. நின்றுட்ட போது இன்னும் எல்லாம் நிற்கிறீங்கன்னு போலீஸ்காரங்க கேட்டாங்க. அது என்னங்க, எல்லா கட்சி கொடியும் இருக்குது, இந்த கொடி கம்பம் வரைக்கும் 2 அடி மேல உயரமா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அப்படியான்னும் போது நம்ம ஆளுங்க 2 பேர் தான் மோட்டர் சைக்கிள்ல நின்னாங்க. இன்னொன்னே போலீஸ்கார் சொன்னார், எப்பா நீங்க கிளம்புங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கிளம்புங்கப்பான்னு. அப்போ மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் கேட்டாங்க, என்னங்க இது, நாங்கள் 1 மணி நேரமா நின்றுன்னு இருக்கிறோம், தம்மா பசங்க சின்ன பசங்க 2 பேர் வந்தானுங்க, அவங்கள போன்னு சொல்லி அனுப்புங்க. அப்படி இல்லப்பா, நீங்க இத்தனை பேர் சேர்ந்து 50 பேர் தான் இருந்தீங்க, அந்த 2 பேரை நான் என்னன்னு கேட்டாலும் 1000 பேர் நின்றுடுவாப்பா, நான் மேலதிகாரிகிட்ட பதில் சொல்ல முடியாதுப்பா. அதனாலதான் நான் சொன்னேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த 2 அடி அவங்க கொடிக்கம்பம் பெருசா இருக்குதுல்ல, அதே மாதிரி நீங்க ஒண்ணா எல்லா கட்சியும் சேர்ந்து அவங்கவுங்க கொடிக்கம்பத்தை பெருசா வச்சீங்க, அந்த கொடிக்கம்பத்தை எங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால எந்த ஒரு இடையூறு வந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் 2026 முதலமைச்சராக ஆவதை யாராலையும் அது தடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் மக்கள் ஓட்டு போடணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒரு சும்மா நீங்க இப்ப இன்னைக்கு கட்சியில சேர்ந்துட்டீங்க, கொடியை போட்டுன்னு நீங்க போங்க, ஒரு டிராபிக்ல நில்லுங்க, உங்க கூட எத்தனை பேர் நின்று செல்ஃபி எடுத்துக்கிறாங்கன்றத மட்டும் பாருங்க. அதுதான் தமிழக வெற்றி கழகம். அதனால பயப்பட வேண்டியதே இல்லை, தைரியமா இருங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்களும் தலைவர் தளபதி அவர்களும் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.